ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல். இன்னைக்கு நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு 5 டிஃப்ரெண்ட் சென்டென்ஸ் தான் நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற ஒரு 5 டிஃப்ரெண்ட் சென்டென்ஸ். இதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நான் கொஞ்சம் சாப்பிட்டேன். நான் கொஞ்சமா தான் சாப்பிட்டேன் அதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நம்ம வழக்கத்துல இதெல்லாம் சொல்லுவோம். நம்ம அது நிறைய சாப்பிட்டியா அப்படின்னு சொன்னா, இல்ல நான் அந்த ஃபுட்டு கொஞ்சம் தான் சாப்பிட்டேன், எனக்கு அது பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் கொஞ்சம் சாப்பிட்டேன். நான் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல ஐ. சாப்பிட்டேன் அப்படின்னா, சாப்பிட்றேன் அப்படின்னா ஈட். அதே சாப்பிட்டேன்னா இறந்த காலத்துல சொல்றதுனால ஈட்ன்ற வேர்ப் வந்து என்னவா சேஞ்ச் ஆகும்? பாஸ்ட் வேர்பா சேஞ்ச் ஆகும். அதாவது ஏட்டுன்னு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? கொஞ்சம் தான் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்னா எ லிட்டில். லிட்டில்னா கொஞ்சம். ஓகேங்களா? எ லிட்டில். ஐ ஏட் எ லிட்டில். நான் கொஞ்சம் சாப்பிட்டேன். ஐ ஏட் எ லிட்டில். ஓகேங்களா? என்னால் அதை செய்ய முடியாது. ஒரு கஷ்டமான வேலை சொல்றாங்க, என்னால அதை செய்ய முடியாதுப்பா அப்படி சொல்லிட்டு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னால் ஐ. முடியாது அப்படின்றதுக்கு cannot. இதே முடியும் அப்படின்றதுக்கு கேன். ஐ கேன் அப்படின்னு சொல்லலாம். இதே முடியாதுன்றதுக்கு cannot. ஓகேங்களா? ஐ cannot. செய்ய do. அதை இட். ஐ cannot do it. நம்ம அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணாவே சில வேர்டிங்ஸ் நம்மளுக்கு சென்டென்ஸ் அப்படியே மேக் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் அதை செய்ய முடியாது. ஐ cannot do it. என்னால் அதை செய்ய முடியும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, ஐ கேன் டூ இட். ஓகேங்களா? சோ டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, முடியும் அப்படின்னா கேன் சொல்லணும், முடியாது அப்படின்னா cannot. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், இதை நான் செய்யலாமா, இந்த விஷயத்த நான் செய்யலாமா, இந்த வேலையை நான் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். அப்படி ஒருத்தவங்க கிட்ட பர்மிஷன் கேட்கும்போது எப்படி கேட்கணும்னு பாத்தீங்கன்னா, கேன். கேன். நான் அப்படின்றதுக்கு ஐ. செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல டூ. இதை அப்படின்றதுக்கு இட். செய்யலாமா அப்படின்றதுக்கு தான், இந்த லாமா கொஸ்டினுக்கு தான் நம்ம கேன் அப்படின்னு எழுதிருக்கோம். ஓகேங்களா? கேன் ஐ டூ இட். கேன் ஐ டூ இட். நான் இதை செய்யலாமா, கேன் ஐ டூ இட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதாவது செய்யலாமா அப்படின்னு கேட்கறதுக்கு கேன் அப்படின்ற கொஸ்டின் டைப்ல நம்ம ஸ்டார்ட் பண்றோம். நான் அப்படின்றதுக்கு ஐ. செய்யறதுக்கு டூ. இதை அப்படின்றதுக்கு இட். கேன் ஐ டூ இட். ஓகேங்களா? நான் உள்ளே வரலாமா, நம்ம யார்கிட்டயாவது பர்மிஷன் கேட்கிறோம், நான் உள்ள வரட்டுமா அப்படின்னு கேட்கறதுக்கு எப்படி கேட்கலாம்? அதே கேன் தான். கேன். நான் அப்படின்றதுக்கு ஐ. வரலாமா அப்படின்றதுக்கு, வர்றது போறதுக்குலாம் வர்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? கம். ஓகேங்களா? உள்ளே அப்படின்றதுக்கு இன். கேன் ஐ கம் இன். கேன் ஐ கம் இன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நான் உள்ளே வரலாமா, கேன் ஐ கம் இன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, நான் தருவேன். இது யார் தருவா, எனக்கு இது எப்படின்னு தெரியலையே, இது எனக்கு எனக்கு ஒரு 2 பெண் வேணும், யார் தரா அப்படின்னு கேட்டா, நான் தர்றேன் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் தருவேன் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஐ தருவேன்னா இனிமே ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்றோம், அதாவது எதிர்காலத்துல நடக்க போற விஷயத்த சொல்றோம். ஐ. அதனால ஹெல்பிங் வேர்ப் என்ன சேர்க்கணும்னு பாத்தீங்கன்னா, வில் அப்படின்ற ஹெல்பிங் வேர்ப் சேர்க்கணும். தர்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? கிவ். இப்ப அதை தரேன் இதை தரேன்னு சொல்லுவோம், அதனால இட். ஓகேங்களா? ஐ வில் கிவ் இட். ஐ வில் கிவ் இட். இதே நான் தந்துட்டேன் அப்படின்றதுக்கு ஐ கேவ் இட் அப்படின்னு சொல்லுவோம். ஐ கேவ்னா இறந்த காலத்துல அதை சொல்றோம். ஓகேங்களா? பாஸ்ட் டென்ஸ்ல நடந்து போன விஷயம். இல்ல நான் தருகிறேன், இப்ப தந்துட்டு இருக்கேன் அப்படின்னா ஐ கிவ் இட் அப்படின்னு மட்டும் சொல்லுவோம். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ கிவ்ன்றது பிரசன்ட் வேர்ப். ஓகேங்களா? அத பாஸ்ட் வேர்பா மாத்தணும், அதாவது இறந்த காலத்துல நடந்துச்சு, நான் தந்தேன் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், அத வந்து ஐ கேவ் இட் அப்படின்னு சொல்லணும். அதே பிரசன்ட் நிகழ்காலத்துல நான் தர்றேன், நான் தந்துட்டு இருக்கேன், நான் தருகிறேன் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்துட்டு என்னது? பிரசன்ட்ல நடக்கிறது, நிகழ்காலத்துல நடக்கிறது. ஐ கிவ் இட் அப்படின்னு சொல்லலாம். இதே நான் தருவேன் அப்படின்னா நாளைக்கு தரலாம், நாளைக்கு தரலாம், இல்ல நைட்டுக்கு தரலாம், இனிமே எதிர்காலத்துல அவர் தருவாருன்னு ஒரு நம்பிக்கை, எதிர்காலத்துல நடக்கிற ஒரு விஷயம். அதுக்கு எப்படி ஹெல்பிங் வேர்ப் சேர்க்கணும்னா, வில் என்ற ஹெல்பிங் வேர்ப் நம்ம சேர்க்கணும். ஐ வில் கிவ் இட். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 5 சென்டென்ஸ்மே உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இன்னொரு சேனல் JSJ ஜெஸ்ஸி எஜுகேஷன். உங்க வீட்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு காம்படிஷனுக்கு தேவையான வீடியோஸ், அதாவது எஸ்ஏ ரைட்டிங், தமிழ் கட்டுரை, பேச்சு போட்டி கட்டுரை, ஸ்பீச், லெட்டர் ரைட்டிங், இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் இந்த சேனல்ல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப்ல JSJ ஜெஸ்ஸி எஜுகேஷன் சர்ச் பண்ணீங்கன்னா சேனல் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.